லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய பகுதி 35வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 8 வரை. இது கூட எலிகு தான் சொல்றாரு அவருடைய யோபுவையும் அவருடைய நண்பர்களையும் பார்த்து. நீங்க வந்து முதல்ல யோபுகிட்ட தான் பேசுறாரு. நீங்க வந்து உங்களுடைய நியாயங்கள், நீதி இதெல்லாம் வந்து தேவனுடைய நியாயத்தை விட அதிகமானது. தேவனுடைய நீதி, நீங்க நீதி செய்யறது தேவனுடைய செய்கின்ற நீதியை விட அதிகம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களையும் உங்களுடைய நண்பர்கள் கிட்டையும் கூட நான் போய் கேட்குறேன். இது நீங்கள் உங்களுடைய 3 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் அது ஒரு கேள்வி கேட்குறேன். என்னுடைய வயது முதிர்ந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாரும். இருந்தாலும் என்னுடைய மனதுக்கு தோண்டின கேள்வியை நான் கேட்குறேன். பாருங்க, நீங்கள் வந்து இது நீங்கள் நீதி செய்தால் தேவனுக்கு என்ன லாபம்? நீங்கள் வந்து நியாயக்கேடா இருந்தா தேவனுக்கு என்ன நஷ்டம்? நீங்க வானத்தை பார்த்து வானத்தை கூர்ந்து பாருங்க, அது எவ்வளவு உயரத்துல இருக்கு. அங்க இருக்க கர்த்தர் தேவன் வந்து நீங்க நீதி செய்யறதுலையோ நியாயம் செய்யறதுலையோ எந்த விதமான பிரதிபலனும் அவருக்கு கிடையாது. நீங்க வந்து நியாயமானவங்களா இருந்தா உங்களுக்கு நல்லது. அதாவது நீங்க நியாயக்கேடு செய்யறவங்களா இருந்தா வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் வந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நியாயமானவங்களாக இருந்தால் உங்களுடைய சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் தேவனுக்கு இதில் என்ன கேள்வி? இது தேவனுக்கு இதனால என்ன லாபம்? நீங்கள் நீதியுடையவராகவோ நீதியற்றவராகவோ இருந்து எந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்து இதெல்லாம் மனசில் நினைக்காம தேவனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்றத இந்த ஒரு 8 வசனத்துல அவர் சொல்லியிருக்காரு. நீங்களும் கொஞ்சம் அதை படிச்சு பாருங்களேன். அல்லேலூயா.